ராஜா தமிழ்மாறன் யாராவது பேசுனதுக்கு நீங்கள் தான் ஆன்சர் பண்ண விரும்புகிறீங்களா? ஆமாம். நந்தகுமாரன் ஒரு சில கருத்துக்களை பதிவு பண்ணாங்க. அவருக்கு ஒரு சில பதில் அவசியம் கொடுக்கணும். தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய தென் மண்டலத்தில் இருக்கக்கூடிய முக்குளத்தோரின் மிகப்பெரிய நம்பிக்கையை பெருமளவில் இன்று அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இழந்து விட்டது. ஏன்னா தொடர்ந்து அந்த சமூகத்துக்கு பெரும் துரோகத்தை செய்து வந்திருக்கக்கூடியதை அதில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவெல்லாம் ஓரங்கட்டிய காரணத்தினால் பெரும் சரிவை சந்தித்து விட்டது. தென் மண்டலங்களில் இவர் பிரச்சாரம் போனப்போ எவ்வளவு பிரச்சனை நடந்ததுங்கிறது அவங்களுக்கே தெரியும். டிவியில் நம்ம பல சேனல்ஸ்லையும் நம்ம வந்து பார்த்துட்டோம். வட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அவருடைய ஒரே நம்பிக்கை பாட்டாளி மக்கள் கட்சி. அது எப்படி இன்றைக்கி சிதறண்டு நிற்கிது அப்படிங்கிறது பார்த்துட்டோம். அந்த வாக்குகளும் இனி அவருக்கு கன்சாலிடேட் ஆகுமா, கூட்டணிக்கு வருமானா வாய்ப்புகள் இல்லை. மேற்கு மண்டலம் மட்டுமே தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வந்தார். அங்கே ஆல்ரெடி கோயம்புத்தூர் வாஷ் அவுட்டு. ஏன்னா 100 வார்டுகளில் 99 வார்டு ஜெயிச்சிருக்கோம். நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அது மட்டுமல்ல, கரூர் ஆல்ரெடி வாஷ் அவுட்டு. நீங்கள் இப்போ ஈரோடையும் நீங்கள் இழந்துட்டீங்க. எப்போ நீங்கள் அவரை பொறுப்பில் இருந்து செங்கோட்டையன் அவர்களை நீக்குனீங்களோ அங்கே உங்களுடைய நம்பிக்கை நீங்கள் செதறி விட்டது. பாக்கி சுருங்கி வந்துக்கிட்டே இருக்குது. சேலம் மட்டும்தான் இன்னும் அவருக்கு வந்து பாக்கி இருந்துக்கிட்டு இருக்குது. அங்கேயும் மிகப்பெரிய சரிவை சந்தித்து கொண்டிருக்கிறாருங்கிறத நிதர்சனமான உண்மை. இது வந்து நந்தகுமாரன் எனக்கு சொல்லிடுறேன். ஏன்னா அவர் பெரிய நம்பிக்கைக்குரியவராக அவர் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்படி நம்பிக்கை இல்லை. ஒன்று. அடுத்தது, சாமானியர்களுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். கடந்த பாராளுமன்ற தேர்தலில் தேடி தேடி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெறும் பணக்காரங்களுக்கு மட்டும்தான் யாருனால 40 கோடி செலவு பண்ண முடியும், 50 கோடி செலவு பண்ணணும் ஏலம் விட்டுது அதிமுக பாராளுமன்ற தேர்தலில். சாமானியருக்கு வாய்ப்பு கிடைக்கல. நான் வருங்காலத்திலையும் சொல்கிறேன், நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்கிற வேலுமணி அண்ணன் அவர்களாகட்டும், தங்கமணி அண்ணனாகட்டும், குட்கா விஜயபாஸ்கர் அண்ணனாகட்டும், இவர்களையெல்லாம் மீறி இனி சாமானியர்களுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் வாய்ப்பு கிடைக்குமானா இனி அப்படி ஒரு காலம் வரப்போகிறதுங்கிறது கிடையவே கிடையாது. ஏன்னா பெரும் முதலைகளிடம் இந்த கட்சி சிக்கி சிதறி கொண்டிருக்கிறது. அதையும் அண்ணனுக்கு நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஆனால் அந்த நம்பிக்கையெல்லாம் விட்டுருங்க. சாமானியரெல்லாம் தூக்கி பிடிச்சதெல்லாம் அம்மையார் காலத்தில் வேணால் இருந்திருக்கலாம். இனி அதை நீங்கள் திமுகவில் பார்க்க போகிறீங்க. நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. சாமானியர்களுக்கான வாய்ப்புகளை பெருமளவில் எங்களுடைய இளைஞரணி செயலாளர் நேர்காணல்கள் நடத்தி கட்சிக்கு தொடர்ந்து வார்டு அளவில் பொறுப்பு நியமிச்சுக்கிட்டு இருக்காங்க. இளைஞரணிக்கு பெரும் பங்கு இருக்கிறது. சாமானியர்கள் தான் இன்னைக்கு வாரிசுகளாக, அரசியல் வாரிசுகளாக இல்லாதவர்கள் தான் இளைஞரணியில் துணை செயலாளர்களாக இன்னைக்கு 8 பேர் இருந்துகிட்டு இருக்காங்க. எந்த அரசியல் பின்புலமும் இல்லாதவர்கள். மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுமே அப்படித்தான் இருந்துகிட்டு இருக்காங்க. இது இரண்டாவது பதிவு. முக்கியமாக இன்னொன்று சொல்லிடுறேன். நான் 2019 எலெக்ஷனில் பெரும் நம்பிக்கை இழந்துட்டாங்க அதிமுக மேலங்கிறது அண்ணனுக்கு தெளிவாக தெரியும். அதில் இருந்தே காலி ஆயிடுச்சு. எந்த எந்த அடிப்படையில் அவர் வந்து அன்னையிலிருந்தே எலெக்ஷன் வேலை பார்த்துருக்காருல்ல எங்களுடைய இளைஞரணி செயலாளர் அவர்கள். மக்கள் ஏற்றுக்கிறாங்கல்ல, தூக்கி சும்மா ஒன்றும் கொடுக்கல. நீங்களும் ரொம்ப அழகாக கேட்டீங்க. இது மக்கள் முடிவெடுக்க வேண்டிய தளம். எங்களுடைய கட்சிக்குள்ள இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரியை கொடுத்த பிறகு அந்த துறை இந்திய அரங்கில் மட்டுமல்ல, ஏஷியாஸ் கேபிட்டல் ஃபார் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு தமிழ்நாடு சென்னை தான் இருந்துகிட்டு இருக்கு. அப்படி அவ்வளோ தூரம் இந்த ஷார்ட் டேர்ம் ஆஃப் 2.5 இயர்ஸில் அவர்னால அதை கன்வெர்ட் பண்ண முடிஞ்சிச்சு இல்லை? வேடிக்கை பார்த்தீங்கல்ல. செஸ்ஸு எங்களுக்கு வெறும் 60 நாட்கள் டைம் கொடுத்த நிலையில் இன்டர்நேஷனலாக எல்லாம் அப்ரிஷியேட் பண்ணுற அளவுக்கு எங்களால் செஸ் நடத்த முடிஞ்சிச்சு இல்லை? நாங்கள் ஃபார்முலா 4 நடத்தி காட்டினோம்ல, முடியவே முடியாதுன்னு சொன்னீங்கல்ல. எத்தனையோ விஷயங்கள் முடியாதுன்னு சொன்னதை எல்லாத்தையும் எங்களோட இளைஞரணி செயலாளர்கள் செஞ்சு காட்டியிருக்காரு. இட் இஸ் பை ப்ரூஃப். சும்மா கதை சொல்லலை. எங்ககிட்ட தகுதி இருக்கு, அதை எங்களுடைய கட்சி அங்கீகரிக்குது. அவர் தொடர் பிரச்சாரம் செய்கிறாரு, அவரை மக்கள் ஏற்றுக்கிறாங்க. நீங்கள் இன்னொரு முக்கியமான பதிவு, அண்ணன் என்னமோ நீட்டெல்லாம் வந்து கதை சொல்லிக்கிட்டு இருந்தார். அண்ணே தயவு செஞ்சு 7.5% கொடுத்ததெல்லாம் பேசாதீங்கன்னு 2 பேருக்குமே சொல்கிறேன். மொத்த அண்டாவையும் தூக்கி கொடுத்துட்டு ஒத்த கப்பில் சோறு கொடுத்தாங்களாம். ஐயா, எங்களுக்கு ஒத்த கப்பில் சோறு வாங்கினோம் பார்த்தீங்களாங்கிறீங்க. நீட்டு வரதுக்கு காரணமாக இருந்தவங்களே நீங்கள். நேஷனல் மெடிக்கல் கவுன்சிலை அக்செப்டன்ஸ் பண்ணி நீங்கள் பில்லா பாஸ் பண்ணது நீங்கள் தான் பண்ணினீங்க. நீங்கள் அந்த பில்லை அக்செப்ட் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா, நீங்கள் எதிர்த்து வாக்களிச்சிருந்தீங்கன்னா நீட்டு மாநிலங்களுக்கு கட்டாயம் ஆகியே இருக்காதுங்கிறத மீண்டும் ஒரு முறை பதிவு பண்ணிக்கிறேன். தூக்கி கொடுத்துட்டு நீங்கள் அப்புறமா அந்த 7.5% ட்ராமாலாம் வேற யாட்டி அதை கொண்டு போய் வச்சுக்கங்கிறத தெளிவாக பதிவு பண்ண விரும்புகிறேன்.